வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த வழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை. எனக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜோசப் விஜய்னு ஒரு வெட்டி கழகம்னு ஒன்று தொடங்கியிருக்கானே, அந்த ஆளை பற்றி முதல்ல தெரிஞ்சது ஒரு பாட்டு ரொம்ப அந்த நேரத்தில் ஃபேமஸ் ஆச்சு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னா, இளைஞர்கள் லாங்குவேஜில் சொல்கிறதுன்னா ஐட்டம். இந்த ஐட்டத்தோட டூயட் பாடுறது, ஆபாசமான டூயட் பாடுறது, அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அப்போ என் பையன் கொஞ்சம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இவனை மாதிரி ஒரு அயோக்கியனை பார்க்க முடியாது, பெத்த தாயோடைய டூயட் பாடுறான்னு சொன்னாங்க. அப்புறம்தான் பார்த்தா அந்த பாட்டுக்கு ஆண் வாய்ஸ் கொடுத்தவன் ஜோசப் விஜய், லேடி வாய்ஸ் இந்த ஐட்டமாக பாடுறவன் யாருன்னு கேட்டால் பெத்த அம்மா, பெத்த தாயோட டூயட்டு, அதுவும் ஆபாச பாட்டுக்கு. பாட்டு தெரியுமா? தொட்ட பெட்ட ரோட்டு மேலே முட்டை போரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, வட்ட வட்ட கல் தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டன் தரட்டா, வந்த பசி போக இப்போ ரொம்ப ருசி ஆகி போச்சு, வித்தைகளை கற்று தரட்டா, நீ ஒரு எல்கேஜி நான் ஒரு பிஎஸ்சி. இதான் அந்த பாட்டு. இப்படி தான் அந்த ஆளை எனக்கு அறிமுகம். சரியாக தான் நடித்தான். ரஜினிகாந்தை பார்த்து ஸ்டைலு, பஞ்சு டைலாக் ஏதோ ஓகே, ஒரு ஆவரேஜ் நடிகன், அவ்வளோதான். அப்புறம் ஏதோ வெட்டி கழகம்னு ஒன்று தொடங்கிட்டான். அது எம்ஜிஆரை பார்த்து புலியை பார்த்து பூனை சூடு ஓட்டுக்கிட்ட மாதிரி தொடங்கிட்டான். அதெல்லாம் ஓகே, ஏதோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது, தொடங்கிக்க, நடத்திக்க. ஆனால் அந்த மாநாட்டில் மோடிஜியை பற்றி அப்படியே பேரை சொல்லி அவ்வளோ கம்பீரமாக ஃபாசிஸ்ட்டு அது இதுன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறியே, உனக்கு கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா? அந்த பேரை சொல்கிறதுக்கு ஒரு நாக்குக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு யோசிக்கணும். என்னடா பேசுகிற? ஒரு ஒழுக்கசீலன், நைஷ்டிக பிரம்மச்சாரி, 15 ஆண்டுகள் சம்பளமே இல்லாமல் ஒரு மாநிலத்தை உயர்த்தி காட்டிய மகான், இன்றைக்கி 11 ஆண்டுகள் தன்னலமற்று உழைப்பவன், தன்னலமற்றவன், உண்மையின் இருப்பிடம், சத்தியவான், தர்மத்தை மதிப்பவன், உலகத்தில் 23 விருதுகள், சர்வதேச விருதுகளை வாங்கியார். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே போனதில்லை, மருந்து மாத்திரையை தொட்டதில்லை. ஒரு யோகி, ஒரு பரமஞானி. என்ன தைரியத்தில் அவரை பார்த்து அசால்ட்டாக பேசுகிறாரு? உன் லட்சணம் என்ன? பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கி ஒழுங்காக இருக்கான்னு கழுவிட்டு தான் அடுத்தவன் டிக்கியை பற்றி பேசணும். நீ என்ன யோக்கியம்? பெத்த தாய் தந்தையோடையும் வாழலை, கட்டின பொண்டாட்டி பிள்ளையோடையும் வாழலை. அந்த கலைஞர் வம்சத்துக்காரங்க ஊர் மேய்ஞ்ச நடிகை பின்னாடி நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு திரிவான். நீ ஏற்றுக்கலைன்னா பாலிடாலில் குடிப்பேண்டுவான். அவன் சுற்றுறது ஊர் மேய்ஞ்ச நடிகைகிட்ட, நீ உலகம் மேய்ஞ்ச நடிகையை கூட்டுக்கிட்டு திரிகிறவன். என்ன ஒழுக்கத்தை வச்சுருக்கேன்னு நீங்கள் அவரை பற்றி பேசிகிட்ருக்க? என்ன யோக்கியதை இருக்குது உனக்கு? உலக அளவில் ஃபேமஸான ஒரு காஸ்ட்லி காரை வாங்கிட்டு வரி கட்டாமல் ஏமாற்றிக்கிட்டு பல நாள் உள்ளே வச்சுருந்த ஆள், வேறு வழியே இல்லாமல் வரியை கட்டிட்டு வெளியே கொண்டு வந்தார். நீங்கள் ஒரு ஒழுக்கசீலனை பார்த்து, தன்னலமற்ற தலைவனை பார்த்து, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்தியாவை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கும் ஒரு ஆன்மீகவாதி, அவரை பார்த்து மோடிஜி அப்படின்னு பேசிகிட்ருக்கீங்க. என்ன பெரிய வெங்காய மாநாடு நடத்தின, ஹேர் கட்டிங் மாநாடு, திமுககாரன் நடத்தின மாதிரி தான். அவன் போகும்போது எல்லா சேரையும் தூக்கிட்டு போயிடுவான், வாடகைக்கு வந்த சேரை தூக்கிட்டு போயிடுவான். மாநாடு முடிக்க முன்னாடி பந்தலில் இருக்க பழத்தெல்லாம் வெட்டி, கையில் காய் பழத்தெல்லாம் வெட்டி கொண்டு போயிடுவேன். ஆள் என்ன பண்ணேன்? மாநாடு முடியும் போது புறம் உடச்சி போட்டு போனேன், கையில் தூக்கிட்டு போனேன், படுதாவை தூக்கிட்டு போனேன், வாட்டர் கேனெல்லாம் தூக்கிட்டு போனேன். திருட்டு பையதாண்டா. அவன் ஒரு திருடர்கள் முன்னேற்ற கழகம் திருடர்கள் மாநாடு நடத்தினேன், நீ ஒரு திருடர்கள் மாநாடு நடத்தியிருக்க. யோசிச்சு பார்த்தியா? உன்ன மாதிரி 5 லட்சம் பேர் திரண்டான் பிஜேபி மாநாட்டில். மாநாட்டு முடிஞ்சோடனே எப்படி இந்த கட்டுப்பாடுன்னா என்ன? அத்தனை சேரையும் அடுக்கி வச்சுட்டு, ஒரு மது பாட்டில் கிடையாது, அங்கே ஒரு பிட்டு பேப்பருங்க கிடையாது, அவ்வளோ ஒழுக்கமாக அப்படி ஒரு சுய கட்டுப்பாடும் நடந்தது அந்த மாநாடு. 5 லட்சம் பேர் திரண்ட இடமான்னு தெரியாத அளவுக்கு. ஒன்றுது குப்பம் குளம் போட்டு இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்.
இப்படி ஒரு தருதலையில் வச்சு ஒரு மாநாடு நடத்திட்டு நீ வந்து ஏதோ எருமை எழுதி கொடுத்துச்சு, நீ வாசிக்கும் போது யோசிக்க வேண்டாம். ஆனால் உனக்கும் தெரியாது, நீ நடிக்கணும்னா ஒரு டைரக்டர் உனக்கு சொல்லித்தரணும், இப்படி திரும்பு, அப்படி சந்து, இப்படி குனி, இப்படி நிமிருன்னு. நீ டான்ஸ் ஆடணும்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொல்லித்தரணும். அரசியல் பேசணும்னா உனக்கு ஒரு 4 இந்த மாதிரி வெட்டி பயல்கள் இப்போ உட்காந்துருப்பானுங்க, அவனுங்க உனக்கு டயலாக் எழுதி கொடுக்கணும். இது எல்லாம் ஒன்று தான். இதனை சினிமா நினச்சிட்டியா சாமி? கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு ஆளை பற்றி பேச முன்னாடி அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, நம்ம ஒழுக்கம் என்ன, அவங்களுடைய சத்தியம் என்ன, நம்ம சத்தியம் என்ன, அவங்களுடைய தர்ம நிலை என்ன, நம்முடைய தர்ம நிலை என்ன. எல்லாம் கலைஞர் கூட்டம் மாதிரி தான். அவங்கெல்லாம் சாதாரண குடிசையில் பிறந்துட்டு அப்படியே மேல்மட்ட வாசிகளாக மாறினவனுங்க. அதனால தான் அந்த இப்போ நாட்டை ஆள்ற அந்த விற்க வச்ச முதல்வர் சொல்லுவார், அவன் பண ஓலையில் பதநீர் கொடுக்குறேன், குடிச்சிட்டு சுகர் போட்டிருக்கான்னு கேட்குறாரு. அப்போ பதநீர்னால் உனக்கு என்னன்னே தெரியாதா? பனை மரத்தை நீ பார்த்ததே இல்லையா? ஏய், அந்த முட்டாலும் நீ ஒன்று தான். அது விற்க வச்ச நீ ஒரு வேளை வச்சிருக்கே வைக்கலன்னு தெரியல. அதனால் யாரை பற்றி பேசும்போதும் யோசி, அவங்களுடைய தராதரத்தை பார்த்து, நம்ம தராதரத்தை பார்த்து, அதனால் அப்புறம் பேசுங்க. அதனால் அந்த வெட்டி கழகத்தை வச்சுட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் வந்தவுடனே முதல்ல ஐயா தான் சொன்னேன். அந்த உன் கழகத்துக்கு சரியான பேரை வச்சு உலக அளவில் ட்ரெண்ட் ஆக்குனது முதல்ல நான் தான். வெட்டி கழகம்னே. இன்றைக்கி உலகம் பூரா வெட்டி கழகம் தான் அதை பேசுது. அவன் திராவிட மாடல்னே, நான் தான் தே மாடல்னே. கொச்சையாக சொன்னேன், பிறகு அதை தே மாடல்னு மாற்றிக்கிட்டேன். இன்றைக்கி உலகம் பூரா தே மாடல்னு தான் சொல்லுவோம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் ட்ரெண்ட் ஆக்குறவங்க உலகம் பூரா. அதனால் அந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது. உன்னோட பேக்ரவுண்டு எங்களுக்கு தெரியும் ஐயா. முதலே ஒரு ஸ்பீச்சில் சொன்னேன், பேக்ரவுண்டில் போட்டேன், கமல் வீழ்ந்தான், ஜோசப் விஜய் எழுந்துள்ளான். கிறிஸ்தவ மிஷினரி என்னென்ன கூத்து பண்ணணும் எங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு மேலேருந்து எங்களுக்கு உழவு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து? தெய்வலோகத்திலேருந்து வரும். தெய்வலோகத்திலேருந்து உங்கள் ஆளுங்க என்னென்ன கூத்து பண்ணுறான்னு தெரியும். உன் காசை நீ செலவழிக்கவும் மாட்ட. நீ வரியே கட்டாதவன், பக்கத்துக்குள்ள இருக்கவனுக்கு டீ வாங்கி கொடுக்காதவன், நீ எங்கே இவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு கோடிக்கணக்கில் செலவழிச்சிருப்ப? மெஷினரி கொடுத்தேன், அப்புறம் ஊரை பாமரர்களை ஏமாற்றி உலகம் இந்த நாடு பூரா லாட்ரி டிக்கெட் வைக்கிற அந்த ஜான் மார்ட்டின் லாட்ரி ஏஜென்ட்டோட மகன் ஆதவ அர்ஜுனா, அவன் கொஞ்சம் உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறான். அப்புறம் அவன் டேவிட் வில்சன்னு, அப்புறம் இருக்கிறது ஒரு பாவாடை ஜெகத் கஸ்பரு, சகாயம் ஐஏஎஸ்ஸு. திமுகன்னு ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன் கிஷோர்னு ஒருத்தன் பீகார்லேருந்து வந்த மாதிரி உனக்கு ஒரு ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தன் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது என்ன நடக்குதுன்றதை இந்த அப்பாவிகளுக்கு தெரியாது. அவன் வேலைக்கு வர அந்த பாமர பயல்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் சும்மா உட்காந்துருக்கவங்க. எங்கள் வேலையே பூரா என்னென்ன நடக்குது, சர்வதேச அளவில் என்னுடைய ட்ரிபிள்எஸ் கையொப்பத்திலே போட்டிருப்பேன், கையேட்டில். 3வது கண்ணை கொண்டு தமிழ்நாடு பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு போட்டிருப்பேன். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நாங்கள் 3வது கண்ணை வச்சு பார்க்குறவனுங்க. இந்த ஒன்றை என்ன பாமரைங்கள மாதிரி கிடையாது, ஏன் வச்சுக்கோ. அதனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து, கமலஹாசன் தோத்துட்டான், மற்ற அமைப்புகள்லாம் போச்சு, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று சேர்ந்து மிஷினரியில் காசு வாங்கி இந்த இந்துக்களுக்கு எகென்ஸ்டான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பிஜேபி இந்த இந்துத்துவவாதிகளுக்கு எதிரான ஒரு ஸ்டெப் எடுக்கணும், நம்ம மேலே எந்திரிக்கணும்னு ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. நீ ஒரு அப்பாவி, எழுதி கொடுத்தா வாசிக்கிறவன், அவ்வளோதான். உங்களோட டைலாக் பெரிய என்ன சொந்தமாக பேசினா கமலஹாசன் மாதிரி உளர ஆரம்பிச்சிருவேன். அவன் வீழ்ந்தது காரணமே உளறி கொட்டினது தான். ஒரு மீட்டிங்கில் நான் காசுக்காகவே கிறிஸ்தவத்தை பரப்ப வந்தேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் அதை பரவிடுச்சு உலகம் பூரா. அவன் விழுந்துட்டான். அவன் தோற்றவொன்னே அவனை தூக்கி போட்டாங்க. அவன் மறுபடியும் யாரை எதிர்த்து டிவியை உடைச்சானோ அவன்கிட்டே நாக்கை தொங்க போட்டு போய் எனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டாவது கொடுன்னு போய்
நாக்கு நீட்டின உடனே அவன் சரி இப்படி அவன் தான் இப்போ கடைசி நம்மகிட்ட தான் பிச்சைக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். திமுககாரனுக்கு எல்லா கலைஞர் குடும்பத்துக்கு இந்த விஷயமெல்லாம் நல்லா தெரியும். அழகாக அவனுக்கு ஒரு வாக்கரிசியை போட்டு போய் ராஜ்யசபாவில் உட்காருன்னு சொல்லிவிட்டு இப்போ அவனு இருக்கானுங்க. அதனால் நீயும் அடுத்து போய் அவங்ககிட்ட தான் போய் நாக்க தொங்கப்பட வேண்டி வரும். உனக்கு ஒரு வாக்கரிசி ரெடியாக வச்சுருப்பானுங்க. அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடி தெளிவாக இருந்தால் தொடங்கணும். இல்லாட்டி வீணாக மக்களை குழப்பி நாட்டை நாசம் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது. எச்சரிக்கை. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.